ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டாப் 10 சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி இதை பத்தி தான் பார்க்க போறோம். லிஸ்ட்ல 10வது இடத்துல சரத்குமார் நடிப்புல வெளியான த ஸ்மைல் மேன். இந்த படம் ஓடிடி தளமான ஆஹால அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.2 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்கு. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆன படம். லிஸ்ட்ல 9வது இடத்துல 2020ல ஃபகத் ஃபாசில், நஸ்ரியா இவங்கெல்லாம் நடிச்சு வெளியான டிரான்ஸ் படம் தான் இருக்கு. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம், ஆகா, பிளெக்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 35 நிமிஷம் இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்ல 8வது இடத்துல 2025ல மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஐடென்டிட்டி. இந்த படத்துல டொரினோ தாமஸ், த்ரிஷா, வினய் ராய் இவங்கெல்லாம் இந்த படத்துல லீடிங் ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம் G5ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 38 நிமிஷம் இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.3 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்ல 7வது இடத்துல குஞ்சப்பன் கோபன், பிரியாமணி இவங்கெல்லாம் நடிச்சு 2025ல ரிலீஸ் ஆன ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.5 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 17 நிமிஷம் இருக்கு. லிஸ்ட்ல 6வது இடத்துல 2019ல ரிலீஸ் ஆன வைரஸ் படம் தான் இருக்கு. இந்த படத்துல டொர்னோ தாமஸ், குஞ்சப்ப கோபன், மடோனா செபாஸ்டின் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஓடிடி தளமான G5, ஆகா, அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 32 நிமிஷம் இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.7 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்ல 5வது இடத்துல தெலுங்குல ரிலீஸ் ஆன ஸ்ரீகாகுளம் ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த படம் தான் இருக்கு. இந்த படத்துல லீடிங் ரோல்ல வெண்ணிலா கிஷோர் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆன படம். லிஸ்ட்ல 4வது இடத்துல 2024 பேசில் ஜோசப், நஸ்ரியா இவங்கெல்லாம் நடிச்சு வெளியான சூக்ஷ்ம தர்ஷினி இந்த படம் தான் இருக்கு. இந்த படம் ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 23 நிமிஷம் இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல 2025ல மலையாளத்துல ரிலீஸ் ஆன ரேகா சித்திரம் இந்த படம் தான் இருக்கு. இந்த படத்துல லீடிங் ரோல்ல ஆசிஃப் அலி, அனத்ரா ராஜன் இவங்கெல்லாம் நடிச்சு வெளியான படம் தான். இந்த படம் ஓடிடி தளமான சோனி லைவ்ல ஆகாலையும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்ல 2வது இடத்துல 2024ல மலையாளத்துல ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தா காண்டம் இந்த படம் தான் இருக்கு. இந்த படத்துல ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளி இவங்கெல்லாம் லீடிங் ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்கு. லிஸ்ட்ல இடத்துல 2022ல மலையாளத்துல ரிலீஸ் ஆன சவுதி வெள்ளக்கா இந்த படம் தான் இருக்கு. இந்த படம் ஓடிடி தளமான மனோரமா மேக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 17 நிமிஷம் இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. இந்த 10 படத்துல உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட்டான படம் அப்படின்னு அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. டாப் 1ல இருக்கிற படம் ஒரு அண்டர் ரேட்டட் படம் தான். இதை பெருசா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த படத்தை தாராளமா உட்காந்து பார்க்கலாம். மிச்ச 9 படத்துலையுமே அந்த கிரைம் எலமெண்ட்ஸை காட்டுறது, அந்த சஸ்பென்ஸ் அது எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கதையில எங்கேயுமே குறை வைக்காம டைரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த 10 படத்தை போக வேற ஏதாவது படத்தை நான் மிஸ் பண்ணிட்டா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பார்ட் 4 வேணும்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது போக பார்ட் 1, பார்ட் 2 நம்ம சேனலே அவைலபிளா இருக்கு. அதுல தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லாத்துலயும் ரிலீஸ் ஆன டாப் 10 சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லரா நான் எடுத்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.